ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தடைகளெல்லாம் தகர்த்து எரிஞ்சு நமக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு வேல்மாறலோடைய ஒரு பாடலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். பழுத்தமுது அப்படின்னா என்னங்க? மொழிகளிலே பழமை வாய்ந்தது நம் தமிழ் மொழி. பழுத்தமுது தமிழ் பலகை அப்படின்னா தமிழ் சங்கம்ங்கிறாங்க. தமிழ் சங்கத்துல இருக்கும் ஒரு கவிப்புலவன். இருக்கும் ஒரு கவிப்புலவன்னா புலவர்களுக்கெல்லாம் தலைவனான நக்கீரரை குறிப்பிடுகிறது. இங்க இருக்கும் ஒரு புலவன்கிற வார்த்தை நக்கீரரை குறிப்பிடுகிறது. இசை குறுகி அவருடைய இசை குறுகி என்ன பண்ணுச்சா முருகருடைய வேலு. அவர் எந்த நேரத்துல திருமுருகாற்றுப்படை பாடினாரு நக்கீரர், எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படின்னா, அவர் சிவலிங்கத்தை பூஜிக்கும் போது ஆற்றுல குளிக்கும் போது ஒரு நிமிடம் ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு பூஜையை மறந்துட்டாரு. அப்ப அவர் என்ன பண்ணிடுச்சு, பூதம் பிடிச்சிட்டு போய் அவர் குகையில சிற வச்சிருச்சுங்க. அப்பதான் அவர் முருகனை நினைச்சு திருமுருகாற்றுப்படையை பாடுறாரு. திருமுருகாற்றுப்படை பாடினோடனே என்ன பண்ணுச்சு, முருகன் வரலங்க, முருகனுடைய வேல் அந்த குகைய உடைச்சு தகர்த்து எரிஞ்சு அவரை அந்த அதுல இருந்து வெளிக்கொண்டு வருது. அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நம்மளை மீட்டு நம்மளுடைய தடைகள் எல்லாம் தகர்த்து எரிஞ்சு நம்மளை வேல் நமக்கு முன் நின்று நம்மளை காப்பாற்றணும்னா என்னங்க பண்ணணும், நம்ம வேல்மாறல்ல இருக்கிற இந்த 4 வரிகளை பாடணும். நக்கீரர் பாருங்க, ஒரு நிமிஷம் தெய்வத்தை மறந்ததுக்கு உடனே பூதம் அவரை பிடிச்சிருச்சான். அப்ப என்ன, அந்த பூதம்ங்கிறது என்னங்க, நம்மளுடைய கர்ம வினைதான் பூதம். அப்ப நம்மளாம் எப்படி சாமி கும்பிடுறோம், சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்போம். குக்கர்ல 2 விசில் வந்துச்சா 3 விசில் வந்துச்சா அப்படின்னு மைண்ட்ல அதுதான் இருக்கும். மைண்ட்ல என்ன தெய்வம் கும்பிடுறோமோ, எந்த தெய்வம் வேணாலும் இஷ்ட தெய்வமா இருக்கலாம், அந்த தெய்வத்தை நினைச்சு மனம் உருகி நம்ம சாமி கும்பிடுறோமா, சாமி கும்பிட முடியுதா? இல்ல. அந்த மாதிரி இல்லாம நீங்க கும்பிடுறது 1/2 மணி நேரமும் 1 மணி நேரமும் இல்ல, 1/2 நிமிஷமா இருந்தாலும் தெய்வத்தை மனமுருக நினைத்து நம்ம கும்பிட்டாதான் அதோடைய பலன் நமக்கு முழுமையா கிடைக்குங்க. மனமுருக முருகா அப்படின்னு நினைச்சு முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலை நினைச்சு, இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுல சின்னதா வேல் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வேல் இருந்துச்சுன்னா வேலை கையில வச்சுக்கிட்டு நம்ம வேல்மாறல் பாராயணம் பண்ணோம்னா கண்டிப்பா அதோடைய பலனை நீங்க உடனடியா அனுபவிக்கலாங்க. கண்டிப்பா நீங்க இது மாதிரி வேல் இருந்தா வேலை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில வேல் இருக்கிற மாதிரி மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசுல உருவகப்படுத்திக்கிட்டு நீங்க இந்த 4 வரியை நீங்க பாராயணம் பண்ணி பாருங்க. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். வேல்மாறல்ல இருக்கக்கூடிய நீங்க எந்த ஒரு பாடலை பாடினாலும் அதற்கு முன்னாடி நீங்க பாட வேண்டிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனென துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த 4 வரி பாடலை ஃபர்ஸ்ட் பாடிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பாடல் பாடணுமோ அந்த 4 வரி பாடலை பாடிட்டு மறுபடியும் அந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த 4 வரி பாடலை பாடி நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் கை கூடுங்க. உங்க வாழ்க்கையில தடங்கலான எல்லா விஷயங்களுமே வெற்றி ஆகுங்க. நீங்க எவ்வளவு நாளா பல வருடங்களா நீங்க நினைச்சு நினைச்சு மனமுருக வேண்டி இருப்பீங்க. ஆனா அதெல்லாம் நடக்காம தடங்கலாயிட்டே போயிட்டே இருக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, திருமண தடையா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதுல தடை, கல்வி தடை, எந்த ஒரு தடையா இருந்தாலும் சரி, எல்லா தடையும் தகர்த்தெறிஞ்சு முருகனுடைய வேல் முருகன் வர வேணாங்க, நம்மளுடைய பிரார்த்தனைக்கு உருகி அவருடைய வேலே நமக்கு முன்னாடி நமக்கு துணையா நிற்கும். நிச்சயமா இதை நீங்க செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில நீங்க எல்லாத்துலயும் ஜெயிப்பீங்க. நன்றி.